மக்களுடன் முதல்வர் திட்ட பயனாளிகளுக்காக நலத்திட்ட உதவிகள் மற்றும் பணி நியமன ஆணைகள் வழங்கக்கூடிய விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மா சுப்பிரமணியன் அவர்களே, சேகர்பாபு அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே, துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன் அவர்களே, டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களே, இந்த விழாவிலும் காணொலி காட்சி வாயிலாகவும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, தொடக்கத்தில் வரவேற்புரை நல்கியிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களே, முதல்வரின் முகவரி சிறப்பு அலுவலர் அவர்களே, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்டு இன்று அரசு பணி நியமன ஆணை பெற்றுள்ள எனதருமை இளைஞர்களே, மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் பயன்பெறும் பயனாளிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனையோ முத்திரை பதிக்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் தீட்டியிருக்கிறோம். அதிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் மகளிருக்கான விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், ஒலிம்பிக் தங்கப்பதக்க தேடல், நான் முதல்வன், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், முதல்வரின் முகவரி, கள ஆய்வில் முதலமைச்சர், இப்படி நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். இந்த திட்டங்கள் எல்லாம் கோடிக்கணக்கான மக்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களாக அமைந்திருக்கின்றன. இந்த வரிசையில் இந்த திராவிட மாடல் அரசால் உருவாக்கப்பட்ட திட்டம்தான் மக்களுடன் முதல்வர் என்கிற இந்த மகத்தான திட்டம். இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு அரசு சேவைகளை வழங்குகிற இனிய நிகழ்ச்சிகளை பங்கு பெறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களிடம் செல், மக்களோடு வாழ், மக்களுக்காக வாழ் என்பதுதான் எங்களை ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணாவும் தமிழக தலைவர் கலைஞரும் காட்டிய பாதை என்பதை நாங்கள் மறந்துவிட மாட்டோம். ஆட்சி இல்லாத போது மக்களுக்காக போராடுவோம், வாதாடுவோம். ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் மக்களுக்காக திட்டங்களை தீட்டுவோம், நன்மைகளை வழங்கிக் கொண்டே இருப்போம். அத்தகைய நன்மைகளை நேரடியாக ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்குகிற மாபெரும் திட்டம்தான் மக்களுடன் முதல்வர் என்கிற இந்த திட்டம். அரசு திட்டங்களின் பயன்கள் கடைகோடி மனிதருக்கும் போய் சேருதான்னு ஆய்வு செய்கிற நேரத்தில் கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தை தொடங்கி நான் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்றேன். நான் மட்டுமல்ல, பல அமைச்சர்களும் சென்றோம். அப்போ அரசின் சேவைகளை விரைவாக பெறுவதில்
சில மாவட்டங்கள்ல சுணக்கம் இருந்தது எங்களுக்கு தெரிந்தது. மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலை இருந்தார்கள் என்பதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை முழுமையாக போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு உதவக்கூடிய வகையில ஒரு புதிய திட்டமா மக்களொன்னு முதல்வர் என்கிற அந்த திட்டம் தீட்டப்பட்டுச்சு. 18/12/2023 அன்று கோவையில இந்த திட்டத்தை மக்களுடன் முதல்வன்கிற திட்டத்தை நான் தொடங்கி வச்சேன். அரசு அலுவலகங்களுக்கு மக்கள் சென்று சேவைகளை பெறும் அந்த நிலையை மாற்றி அரசின் சேவைகள் மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு போய் சேர்க்க, எல்லா பொதுமக்களுக்கும் அது எளிதிலே கிடைக்க செய்யறதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக அமைந்திருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.